அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சுகஸ்தானத்தில் சனி ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகலாம். புதிய நபர்களின் நட்பு ஏற்படலாம். உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். சிலரை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பணம் இருந்தும் உரிய நேரத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்காமல் தாமதமாக வரும். தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம். நண்பர்கள் உறவினர்களுடன் நீங்கள் கவனமாக பேச வேண்டியது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசனை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கலைத்துறையில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவை. எல்லோரிடத்திலுமே அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாய் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகன்று சந்தோஷம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. சொந்தம் சம்பந்தமான வழக்குகளில் நல்ல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. குழந்தைகளின் கல்யாண தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அனைவரையுமே அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக அனுகூலமான காலகட்டமாகவும் பல வழியில் உங்களுக்கு தனவரவு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடும். இதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கலாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம். மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. பழைய கடன்களை நீங்கள் விரைவில் வசூலாகக்கூடியதாகும். எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய சகோதரின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க. வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம். அனாவசியமான செலவுகளை குறைப்பது நல்லது. அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி பெறும். புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு ஆதாயம் ஏற்படலாம். வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க. ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேலையில் செய்யக்கூடியதாகும். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேலோகும். மனைவி வழியில் உள்ள உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனாவசிய செலவுகளை குறைப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும்.
புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க. ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகளுடன் இருந்து எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கலாம். புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் உங்களுக்கு ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படலாம். சிலருக்கு பயணங்களில் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். தொழிலில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையக்கூடியதாக இருக்குது. சிறப்பான ஆடை அணிந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் பெருகும். உறவினர்களுடைய வகையில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே அடியோடு மறையலாம். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பெண்களால் அனுகூலம் உண்டாகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பரிகாரமாக அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபட்டு வர உங்களுடைய குழப்பங்கள் நீங்கும். எதிர்ப்புகள் அகலக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கக்கூடியதாகவும் உங்களுடைய கனவுகள் பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வீட்டில் மழலை ஒலி கேட்கக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளுடைய மேல்கல்வி திட்டங்களில் ஏற்பட்ட சுணக்க நிலை மாறக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய திட்டத்தை தைரியத்துடன் நீங்கள் செயல்படுத்துவீங்க. சிலருக்கு வேலை நிமித்தமாக தாய் தந்தையாரை விட்டு பிரிய கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பழைய திட்டங்களை நிறைவேற்றி புதிய பாதைகள் அமைத்து செல்லக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வாரத்தின் இறுதியில் புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதை தள்ளி வைக்க வேண்டும். பெண்கள் தங்களுடைய உடைமைகளின் மீது மிகவும் பார்வை இருக்கட்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 6, 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். வியாபாரத்தில் சிறு சிறு சிக்கல்கள் தோன்றலாம். மறைமுக எதிர்ப்புகள் வரும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் வார கடைசியில் இந்த பலன்கள் மாறக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கக்கூடியதாக இருக்குது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 9ஆவது இடத்துல இருக்கார். நல்ல நண்பர்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பவர்கள் ஏருக்கு மாறாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். புதன் 6ஆம் வீட்டில் இருக்கார். பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனங்களை நீங்கள் வாங்குவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் 7, 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராசிக்கார இளைஞர்களுக்கு திடீரென திருமணம் கைகூடி வரக்கூடியதாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவுகளை நீங்கள் செய்வீங்க. குத்தகைக்கு வரக்கூடிய பணவரவு உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு செய்வீங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். வீண் பிடிவாதத்தை நீங்கள் விடுவது ரொம்பவும் நல்லது. சனி 5ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண விரயம் குறைந்து பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடியதாக இருக்குது. கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கார். குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்ல செய்திகள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களின் வீடு மற்றும் குடும்ப தொடர்பான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக மாறும். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. வீடு நிலம் வாங்குவது விற்பது தொடர்பான விருப்பங்கள் நிறைவேறலாம். வாரத்தின் நடுவில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகர்களுக்கு வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களின் அதிர்ஷ்டம் சாதகமானதாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கலாம். தேர்வு விளையாட்டு போட்டிக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகக்கூடியதாகவும் இருக்குது.
திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.